ஃபைனான்ஸ் பற்றி நிறைய காரியங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அதில் ஒன்று தான் இன்றைக்கி வந்து மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம். மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங்னா என்னன்னா 3 விஷயம் நம்ம யோசிக்கணும். அதாவது மணியை நம்ம விஸ்டம், பர்பஸ் அண்ட் அலைன்மெண்ட் டு காட்ஸ் பிரின்சிபல்ஸ், அதாவது வருமானம் வருகிறத நம்ம வந்து ஞானத்தோடையும் அதுக்கப்புறம் ஒரு நோக்கத்தோடையும் வேதத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் நம்ம செலவு பண்ணணும். சும்மா இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து எப்படி வேணால் செலவு பண்ணலாம் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்மளுக்கு எப்படி இந்த மணியை செலவு பண்ணணும்னு பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்கிறார். சரியா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் சேவிங் மட்டும் ரொம்ப வைஸ் கிடையாது, ஸ்பெண்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவாய்டிங் வேஸ்டோஸ் இல்லை சேவிங்கோ ரொம்ப மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் சொல்ல முடியாது. மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் என்னென்னா, ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா, இந்த நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வருமானத்தின் மூலமாக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா, நிறைய பேருக்கு தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறோமா, மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறோமா. நிறைய நேரம் நம்மளை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம், நமக்கெல்லாம் செய்துக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கொண்டு போகிறேன். மேபி நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆஃப்டர் வெரி லாங் இயர்ஸ் ஐ ஹவ் லேர்ன் தட். நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை நான் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம், அதாவது பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸோடு நம்ம இணைந்து செய்யும்போது நம்ம கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறத நான் பார்க்குறேன். முதலாவது இந்த மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங்னா நான் விஷுவலைஸ் பண்ணுறது எப்படின்னா, மேபி நம்மளோட வருமானம் வருகிறது, ஒருவேளை கணவனுடைய சம்பளம், மனைவியோட சம்பளம், ஒருவேளை உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வருகிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ் வருது, இன்சென்டிவ் வருது, யாரோ உறவினர்கள் உங்களை பிளஸ் பண்ணி கொஞ்சம் கொடுக்குறாங்க, பர்த்டே கிஃப்ட்ஸ், ஆனிவர்சரி கிஃப்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு மழை பெய்கிற மாதிரி, ஒரு ஸ்ப்ரிங்கிலேருந்து ஒரு ஊற்று வர்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து கொட்டுது. சரியா? உங்களுக்கு ஒரு வருடத்தில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் நம்ம கையில் வருது, பல ஆயிரங்கள் நம்ம கையில் வருது இல்லையா? இது எல்லாத்தையும் வரும்போது இதை வந்து என்ன பண்ணணும்னா, மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங்னா என்னென்னா, ஒரு சேனல் வெட்டுற மாதிரி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊர் நாடுகளில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க ஒரு பம்ப் செட் வச்சுருப்பாங்க. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு தொட்டிக்குள்ளே வந்து விழும். அந்த தொட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்கால் வரப்புகளை வெட்டி விட்டுருப்பாங்க. கொஞ்சம் வாழை மரத்துக்கு போகும், கொஞ்சம் தென்னை மரத்துக்கு போகும், கொஞ்சம் மாமரத்துக்கு போகும், கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் போகும். அதே மாதிரி இந்த வரப்பு வெட்டலன்னு வச்சுக்கோங்க, இந்த தண்ணியை சும்மா விட்டிங்கன்னா எப்படி போகும்? சும்மா போய் எல்லா இடத்துக்கும் நிரப்பும், எங்கே போகணுமோ அங்கே போகாது. நீங்கள் ஆனால் அந்த வரப்பு வெட்டிட்டீங்கன்னா மாமரம் அதோட சீசனில் கனி தரும், தென்னை மரம் அதோட சீசனில் அது அழகாக அவ்வளோ தென்னை நம்மளுக்கு வந்து தேங்காய்களை கொடுக்கும். இன்னொரு பக்கம் இன்னொரு விளைச்சல்கள் ஒரு வேளை உங்கள் வயலுக்கு விட்டிங்கன்னா அது தானியத்தை கொடுக்கும் இல்லை? ஸோ அப்போது இந்த சேனலைஸ் பண்ணி விடுறது தான் மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் அக்கார்டிங் டு பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ். சரியா? ஸோ இதில் முதல் ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். இது ஒரு காரியங்கள் சில வீடியோஸில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கிறதுனால நீங்கள் அந்த வீடியோஸ் போய் பார்க்கும்படி நான் சொல்கிறேன். நான் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு அழகாக போட்டிருக்கு, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1 சொல்லுது. ஸோ முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சம்பளம் வாங்கும்போது அது கர்த்தருடையது. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், அதனால தான் இந்த வருமானம் நமக்கு வருது. அவர் கிருபையும் கொடுத்துருக்கிறார், அதனால தான் வருமானம் வருது. நான் தான் சம்பாரிச்சேன், என்னோட பணம், என்னோட தாளந்து அப்படின்னு நம்ம ஒன்றுமே மேன்மை பாராட்டவே முடியாதுங்க நம்ம. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மத்தேயு 6:33 ரொம்ப அழகாக சொல்லிக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங்கில் எந்த வாய்க்கால நீங்கள் ஃபஸ்ட்டு வெட்டணும்னா ஆண்டவருக்கு கொடுக்கறத வெட்டணும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்குல்ல. மல்கியால ரொம்ப அழகாக போட்டிருக்கு 3:10 நீங்கள் வந்து உங்களோட தசம பாகங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றி தனி எபிசோடே நான் பேசியிருக்கேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ முதலாவது வரப்ப ஆண்டவருக்கு வெட்டுங்க. அதாவது முதலாவது God is the owner of this money. So with gratitude, with thankfulness, ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும் விதத்தில் மினிமம் 10 உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சார்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. 10% எடுத்து ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு அது நிறைய கொடுக்கலாம். உங்கள் சபைக்கு கொடுக்கலாம், மிஷனரி சப்போர்ட் பண்ணலாம், மிஷன்ஸ் ஆர்கனைசேஷன் கொடுக்கலாம், ஒரு சபை கட்ட கொடுக்கலாம், மிஷன் பழித்தளத்தில் ஒரு சபையை கட்டலாம் நீங்கள், இல்லை ஒரு ஊழியர்களை நீங்கள் தாங்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏகிறபடி, குறிப்பாக நீங்கள் எங்கேருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்களோ அங்கே இது பண்ணிடுங்க. ஸோ
ஃபர்ஸ்ட் வரப்ப நீங்க எங்க வெட்டிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அது போயிடும். அது போகும்போது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆண்டவருக்கு கொடுக்கறது. அடுத்தது நான் என்ன சொல்வேன்னா ஆஃபரிங். தசம பாகம் வேற, காணிக்கை வேற. தசம பாகங்களையும் காணிக்கைகளும் கொண்டு வாருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. நிறைய நேரம் நம்ம தசம பாகம் கொடுத்துட்டாலே காலரை தூக்கி விட்டு நான் ஆண்டவர் கொடுத்துட்டேன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல காணிக்கையை யாருக்கு கொடுக்கணும்னா உங்களை சுத்தி இருக்கிற தேவை உள்ளவர்களுக்கு, சிக்கா இருக்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, அதுக்கப்புறம் விதவைகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுங்க. தானியத்தை நீங்க அறுக்கும் போதே கொஞ்சத்தை அவங்களுக்கெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்க பாட்டி தாத்தாலாம் அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலியில இருந்து வராங்க. அதனால நான் பார்த்திருக்கேன் அறுவடை செய்து அந்த தானியங்கள்லாம் எங்களோட பெரிய முத்தத்துல ஒரு ஏர் மாடு வச்சு அப்படியே இது பண்ணுவாங்க. அந்த நெல் வந்த உடனே எடுத்துட்டு அவங்க முதல் பார்த்தீங்கன்னா விதை தானியம்னு எடுப்பாங்க. அது எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் எங்களுடைய பயன்பாட்டுக்கு இமீடியட்டா மில்லுக்கு அரைக்க கொடுப்பாங்க. மிச்சத்தை என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணிடுவாங்க. 10,000 ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் இருக்கும், அது உடன் பாக்ஸ், அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அது வருஷத்துக்கு ஃபுல்லத்துக்கும் எங்களுக்கு சாப்பாடுக்கு இருக்கும். அப்போ முதலாவது எங்க போனா விதை தானியத்துக்கு எடுத்து வைக்கணும். ஏன்னா அடுத்தது அவங்க வயல்ல விதை போடுறதுக்கு. அதே போலதான் நம்மளுடைய வருமானத்துல முதலாக போக வேண்டியது இந்த விதைக்கு. இந்த டைத்தும் ஆஃபரிங் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். 2 விஷயம், டைத்து வேற, ஆஃபரிங் வேற. டைத்து ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உரியது. ஆஃபரிங்ன்றது நம்ம சுற்றி இருக்கிற தேவைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப முதல்ல நம்ம சம்பளத்துல வாய்க்கால் வரப்பு வெட்டுறதே கொடுக்கறது தாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான். இன்னைக்கு நிறைய நேரம் வருமானம் அப்படின்னா நமக்கு யோசிக்கிறோம். நமக்கு நிறைய சேமிச்சுட்டு நம்ம பெரிய விஷயம்னு யோசிக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவருடைய பிரின்சிபல் படம் முதலாவது எனக்கு கொடு, முதலாவது உன்னை சுத்தி இருக்கிற தேவைகளுக்கு கொடு. இதை விதை தானியம் மாறிங்க விதைச்சிட்டீங்க. நீங்க அதுவும் எங்க விதைச்சிருக்கீங்கன்னா தேவனோட ராஜ்யத்துல விதைச்சிருக்கீங்க. யார் சொல்லி விதைச்சிருக்கீங்கன்னா தேவன் சொல்லி விதைச்சிருக்கீங்க. நான் அப்படி விதைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க இந்த வரப்பு எங்கெல்லாம் போகும் தெரியாதுங்க. அங்க பீகார்ல விளையும், அதுல உங்க அக்கௌண்ட்ல கொஞ்சம் கிரெடிட் ஆகும். இங்க ஜார்க்கண்ட்ல கொஞ்சம் கொடுப்பீங்க, அங்க உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் போற நீடி கொடுப்பீங்க, யாரோ விதவை. நான் சொல்லியிருக்கேன்ல, எங்க அம்மா அந்த அரிசியெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க, யூனிஃபார்ம்லாம் எடுத்துட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் நமக்கு இது எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ல மல்டிப்ளை ஆகி கிரெடிட் ஆயிருக்குங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ தசம பாகங்களை கொண்டு என் சபையில கொடுத்து பாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆண்டவர் சவால் விட. ஆண்டவர் சொல்றாரு, give and see that how I bless you ன்னு சொல்றாருங்க. கொடுத்து தான் பாருங்களேன், நான் கொடுத்து பார்த்து சொல்றேன். கொஞ்சம் ஒரு 500 ரூபா கொடுங்க. நீங்க கொடுக்க அதெல்லாம் விதை தானியம்ங்க. அது போய் விளைந்து நம்மளுக்கு ஒரு பலனை கொடுக்கும் பாருங்க. அது உலகத்துல நீங்க இன்சென்டிவோ அப்ரைசலோ உங்க போனஸோ அதுக்கு பக்கத்திலே வர முடியாது. காட் அதை மல்டிப்ளை பண்ணி கொடுப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் சேனல் நீங்க எது வெட்டணும் அப்படின்னு சொன்னா உங்க டைத் அண்ட் ஆஃபரிங்ஸ். சரியா? ஸோ இதை தொடர்ந்து அடுத்த சேனல் என்ன வெட்டணும் அப்படின்றத நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் பேசுகிறேன். ஸோ அதுக்குள்ள நீங்க டைத் அண்ட் ஆஃபரிங் கொடுக்குறீங்களா உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கொடுத்ததுனால ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, எப்படி உங்களை பிளஸ் பண்ணியிருக்காரு நீங்க சொல்லுங்களேன். அப்ப கொடுக்காதவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் இதில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நம்ம இந்த ஃபைனான்ஸில் மைண்ட்ஃபுல் ஸ்பெண்டிங்கை பற்றி தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.